கோவை சூலூர் அருகே உள்ள கலைஞர் கருணாநிதி பொறியியல் கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டியது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, பொங்கல் கொண்டாட்டம் எந்த அளவில் இருந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், கோவை மாவட்டத்தில் இன்று காலை முதலே கல்லூரிகளில் அனைத்திலுமே பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கோவை சூலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி பொறியியல் கல்லூரியில் பொங்கல் விழாவானது உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த கல்லூரி முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமிக்கு சொந்தமான கல்லூரி. இந்த கல்லூரியில் பொங்கல் விழாவில் சாரட் வண்டியில் குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் வந்தபடி முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்திய பின்னர் காளைகளுக்கும் பசுமாடுகளுக்கும் பொங்கலானது ஊட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் வள்ளிக்கும்மி, பொய்கால் குதிரை உட்பட பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக வள்ளிக்கும்மி குறித்த புரிதல் மாணவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக கல்லூரி வளாகத்தில் வள்ளிக்கும்மியைச் சேர்ந்த குழுவினர் தொடர்ச்சியாக அந்த கலையை நிகழ்த்தி காட்டினார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த வள்ளிக்கும்மி நடனத்தை ஆடுவதே அங்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தார்கள். இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவியர் பாரம்பரிய உடை அணிந்து மிகுந்த உற்சாகத்துடன் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். மேலும் கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகள் நடனமாடி தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தும் விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்லூரிகளில் விழாவானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் ஜமாப் இசையானது இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த விழாவில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையுடன் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி அங்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடன் ஜமாப் இசைக்கு ஏற்றபடி நடனமாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.